அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பாத்திரத்தில் அளந்து அந்த 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி அதையும் அளந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1.5 கிலோ கறி சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ பல்லாரி, 400 தக்காளி, 300 இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பித்ரி, அன்னாச்சிப்பூ, ரம்பா இலை ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம், இப்படி காஞ்சதும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணிக்கு. அப்புறம் மல்லி, புதினா, இது ரெண்டுமே 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி 100, புதினா 100 கிராம், மிளகா, அப்புறம் 1 கப்பு தயிர். நான் ஃபுட் கலர் ஆரஞ்சு வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். மல்லிப்பொடி, பட்டை கிராம்பு பொடி நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே அங்கே பட்டை கிராம்பு போடுறோம், அதனால் நம்ம இது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு, வத்தப்பொடி, 150 தேங்காய் எண்ணெய், நெய் ஒரு 50 நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எலுமிச்சைப்பழ சாறு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியை வச்சு ஆயில் 150 ஆயிலும் 50 நெய்யும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நமக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டி வச்சுக்க தக்காளி, இப்போ இந்த தக்காளியில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்க மல்லி, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதோட மிளகாய் ஆட் பண்ணி போகிறோம். மிளகாய் போட்டாச்சு. இப்போ கறி ஆட் பண்ண போகிறோம். கறியை போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கறி லைட்டாக இந்த தீயிலே வேகட்டும். எண்ணெயில் மசாலாலெல்லாம் நல்ல கறி வேகட்டும். அப்போ தான் இந்த மசாலாவில் இந்த கறியில் நல்லா மசாலா பிடிக்கும், உப்பு பிடிக்கும். இப்போ நல்லா கறி பரட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறியும் கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு, நல்லா உப்பு மசாலும் பிடிச்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம இதில் தயிர், எலுமிச்சை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ கறிக்கும் அரிசிக்கும் ஏற்றாப்புல நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்ருவோம். இதை நல்லா கொதித்து வரைக்கும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டி விட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து உப்பு உரப்பு புளிப்பு நீங்கள் எது பார்க்கணுனாலும் இப்போமே நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது வரைக்கும் இதை மூடி வச்சுருப்போம். இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பாடை வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தம் போடுற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் தம் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியை தம்மில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் இந்த தம்லேயே கிடக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து தம்லேருந்து எடுத்துகிட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்லேருந்து பிரியாணியை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பிரியாணியை நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியை நல்லா பரட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீட்டில் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பண்ணுவேன். என்னுடைய பிரியாணியை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.